விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, அரிசி என்ன விலைன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில சாப்பாடு அரிசி பச்சரிசி 40 ரூபாய் ஒரு கிலோ, திமுக ஆட்சியில ஒரு கிலோ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 30 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில 55 ரூபாய். கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 200 ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ. நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 அண்ணா திமுக ஆட்சியில, இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்கிது. தோரம்பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ 74 ரூபாய், இப்ப 120 ரூபாய்க்கு விற்கிது. உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி அன்றாடு வேலைக்கு சென்று இன்றைக்கு அவர் வீட்டில் அடுப்படிகின்ற குடும்பம் பல இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் எந்த அளவுக்கு விலைவாசி என்பதை பாருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருளை விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒரு 100 கோடி ஒதுக்கி எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறையா இருக்குது, புளி என்ன விலை குறையா இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம்.